1965 ஆண்டு தர்மபுரி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருந்தது. அடுத்த 2 ஆண்டுகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருந்தது. இன்னொரு பக்கம் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களால் திமுக அசுர வளர்ச்சி கண்டிருந்தது. இதனால் தேர்தலில் வென்று தங்களது ஆதிக்கத்தை உறுதிப்படுத்திவிட வேண்டிய கட்டாயம் காங்கிரசுக்கு இருந்தது. அந்த கட்சியின் சார்பில் DNV வடிவேல் கவுண்டர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். அந்த நேரத்தில்தான் சேலம் மாவட்டம் பிரிக்கப்பட்டது. MLA-வாக உள்ளே நுழைந்த வடிவேல் கவுண்டர் தனது இன்ஃபுளுயன்ஸை பயன்படுத்தி தர்மபுரியை ஒரு மாவட்ட தலைநகராக்கினார். அரசு அலுவலகங்களை அமைக்க உரிமையாளர்களிடம் பேசி நிலங்களை பெற்றுக் கொடுத்தார். பின்னர் 1985 முதல் 1991 வரை நகர்மன்ற தலைவராக இருந்து மகப்பேறு மருத்துவமனை, கூட்டு குடிநீர் திட்டம், நகர பேருந்து நிலையம் என திட்டங்களை செயல்படுத்த உதவி உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தினார். இப்படி தர்மபுரியை மாவட்டமாக்கி அதனை ஒரு நகரமாக வளர்த்தெடுத்த காங்கிரஸ் அரசியல்வாதியான DNV வடிவேல் கவுண்டரின் பேரன்தான் டாக்டர் செந்தில்குமார். தாத்தாவை தவிர குடும்பத்தில் வேறு யாருமே அரசியல்வாதிகள் இல்லை என்றாலும் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பது செந்தில்குமாரின் எண்ணமாக இருந்தது. ஆனால் அதிர்ந்து கூட பேசாத அவர் அரசியலுக்கு என்ட்ரி கொடுப்பார் என்பதை அவரது குடும்பத்தினரே கூட எதிர்பார்க்கவில்லை. மருத்துவ கல்லூரி காலத்தில் கூட பெரிய அளவுக்கு அரசியல் பேசிராத அவர் தேர்தல் அரசியலில் குதித்தது நண்பர்களுக்கும் அதிர்ச்சி வைத்தியம்தான். அரசியல் பூர்வீகத்தோடு இருந்தாலும் தாத்தாவை போல காங்கிரஸில் இணையாமல் திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டிருந்தார் செந்தில்குமார். இதனால் அவரது சாய்ஸ் திமுகவாக இருந்தது. 2019 மக்களவை தேர்தல் தான் செந்தில்குமாருக்கு முதல் தேர்தல். அந்த முதல் தேர்தலிலேயே முன்னாள் அமைச்சர், ஒரு கட்சியின் தலைவர் என வட மாவட்டங்களில் இன்ஃபுளுயன்சியல் முகமான அன்புமணிக்கு எதிராக களமிறக்கப்பட்டார் செந்தில்குமார். ஆனாலும் 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அன்புமணியை வீழ்த்தி நாடாளுமன்றத்தை நோக்கி வெற்றி நடை போட்டார். அமைதியின் சுரூபமாக செந்தில்குமாரை எண்ணியிருந்த அவரது சுற்றத்தாருக்கு தேர்தல் பிரச்சாரம் அவரது பேச்சின் வீரியத்தை உணர்த்தி இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கோ அவரது நாடாளுமன்ற உரைகள் மூலமாகத்தான் அந்த வீரியம் தெரிய வந்தது. எந்த தலைப்பை எடுத்தாலும் ஆளுங்கட்சியான பாஜகவை பந்தாடுவதில் செந்தில்குமார் காட்டிய ஆர்வம் டெல்லி மீடியாக்களையும் திரும்பி பார்க்க வைத்தது. டெல்லியில் தான் இப்படி என்றால் களத்திலும் வேகம் குறையாமல் விளையாடினார் செந்தில். அவர் கள ஆய்வு செய்யும் வீடியோக்களும் அதில் தவறு செய்யும் அதிகாரிகள் சிக்கிக் கொண்டு தவிப்பதும் அடிக்கடி வீடியோவாக வலம் வர தொடங்கின. செந்தில்குமாரின் இமேஜ் நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை அடைந்தாலும் தோற்றத்தை என்னவோ பாய் நெக்ஸ்ட் டோர் என்பதை போலத்தான் எளிதாக அணுகும் வகையில் பார்த்து கொண்டது அவருக்கு அட்வான்டேஜாக மாறியது. பாலிடிக்ஸிலும் பாலிசி விவாதங்களிலும் காட்டிய ஆர்வத்தை பப்ளிக் மீதும் காட்டினார் செந்தில்குமார். அதிலும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் மேம்பாட்டுக்காக அவர் செய்த உதவிகளும் பேசிய பேச்சுகளும் தர்மபுரி சுற்றுவட்டாரத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. இதனால்தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் அவரே மீண்டும் களமிறக்கப்படுவார் என்கிற எதிர்பார்ப்பும் எழுந்தது. ஆனால் அவருக்கு சீட்டு வழங்கப்படவில்லை. அடுத்தது என்ன என அரசியல் பார்வையாளர்கள் எதிர்பார்த்திருக்க அவர் கள வேலைகளுக்கு திரும்பினார். அதன் விளைவாகத்தான் தற்போது மாநில அரசியலுக்குள் நுழைய ஒரு வாய்ப்பாக அதே தர்மபுரி தொகுதிக்கு உட்பட்ட பாலக்கோடு தொகுதி செந்தில்குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 2001 தொடங்கி தற்போது வரை கடந்த 25 ஆண்டுகளாக தொடர்ந்து இதே தொகுதியை தனது கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிறார் அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சர்களில் ஒருவருமான KP அன்பழகன். இந்த முறையும் அவரையே இங்கு களமிறக்கி இருக்கிறது அதிமுக. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட இதே பாலக்கோடு தொகுதியில் திமுக அலைதான் வீசியது. இதனால் கூடுதல் நம்பிக்கையுடன் களமிறங்கி இருக்கிறார் செந்தில்குமார். முன்னாள் மத்திய அமைச்சரை வீழ்த்தி மக்களவைக்குள் நுழைந்த செந்தில்குமார் முன்னாள் மாநில அமைச்சரை வீழ்த்தி சட்டப்பேரவைக்குள் நுழைவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.